அண்ணே கவலைப்படாதீங்க, இனிமேல் வக்கீல் பார்த்துப்பாங்க. உட்காருங்க. சொல்லுங்க, என்னாச்சு? சொல்லுங்கண்ணே. ஐயா ஐயா ஐயா, என்கிட்ட இருக்கிறதே இந்த விவசாய நிலம் மட்டும்தான் ஐயா. அதையும் நீங்க பிடிக்கிட்டீங்கன்னா நான் என்னையா பண்ணுவேன்? இன்னும் இந்த விவசாயத்தை நம்பி எவ்வளோ நாள் தான் இருக்க போற? நான் உனக்கு ஒரு 10 லட்சம் தரேன். பேசாம உன் இடத்த என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு ஓடிடு. விவசாயம்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிருச்சுல. நான் செத்தாலும் என் இடத்த உனக்கு எழுதி தர மாட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஐயா 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 ஐயா, நான் தெரியாம பேசிட்டேயா, இதை மன்னிச்சிடுங்க ஐயா. ஐயா ஐயா, என்ற இந்த நேரம் மட்டும்தாயா இருக்கு. ஐயோ போச்சே, நான் என்ன பண்ணுவேன் தெரியல. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு தம்பி? விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும் போல. என்னுடைய ஃபீஸை தாண்டி ஒரு 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க, இந்த கேஸை நான் முடிச்சு தரேன். ஐயா இருங்கண்ணே, நாங்கள் கொடுத்துட்றோம் சார். கொடுத்திருக்க தகவலின்படி சுப்பிரமணியுடைய நிலம் இனிமேல் அவருக்கு உரிமையானதல்ல என இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்ன பண்றது? ஐயா ஐயா ஐயா, உங்களை நம்பிதானையா வந்தோம். நீங்க கேட்ட 5 லட்சத்தையும் கொடுத்தோம் ஐயா. அப்புறம் ஏன் கோர்ட்ல இப்படி சொல்றாங்க? இந்த பாருங்க, சட்டப்படி உங்கள் நிலம் அவங்கள்ட்ட போயிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சார் காசு வாங்கிட்டேன்னு சொல்லுங்க சார். அதை விட்டுட்டு என்ன சொன்னேன்? பின்ன என்ன சார், வக்கீல்ங்கிறது ஒரு சாதாரணமான வேலை இல்லை. கஷ்டப்படுற மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற புனிதமான வேலையில இதுவும் ஒன்று. உங்களை மாதிரி ஒரு சில பேர் இப்படி பண்றதுனால தான் இங்க எல்லா வக்கீலுக்குமே கெட்ட பேரு. அதனால தான் எங்களை மாதிரி கஷ்டப்படுற எல்லா மக்களுமே பாதிக்கப்பட்டு இருக்கோம். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க. ஹலோ அப்பா, நானும் பெரிய ஆளாகி வக்கீலுக்கு படிக்கவா? இப்ப நம்ம நிலத்தை நம்ம காப்பாத்திடலாம்லப்பா?